வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் போட்டில் எப்படி மீன் பிடிக்கிறாங்க பற்றி ஒரு வீடியோ. நம்ம மெக்கானிக் தான் இருந்தாலும் இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீட் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்க நம்ம ட்ரையல் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அந்த டயத்தில் வந்து நெட் எப்படி போடுறாங்க அதை பற்றின ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அதை இப்போ போடுறேன் பாருங்க. முதல்ல இப்படி தான் வலையை ஃபுல்லாக எடுத்து உள்ளே போடுவாங்க. போட்டுட்டு எல்லா வலையும் போகணும். வலையை போனதுக்கப்புறம் ரோப்பு அதெல்லாம் போகும். இந்த வலை போய்கிட்டு இருக்குது. அப்படியே போட்டு முன்னாடி போயிட்டே இருக்கும். வலையும் போயிட்டே இருக்கும் கடல்ல. இப்போ எல்லாரும் நிற்கிறாங்க கரெக்டாக. இப்போ பாருங்க, எல்லா வலையும் போகணும். அதில் இருக்கிற வலை ஃபுல்லாக போகணும். கம்ப்ளீட்டாக போய்கிட்டு இருக்குது. ஒரு நுனியை அந்த பக்கம் உள்ள ஒரு நுனியை வந்து ரோப்பில் கட்டியிருப்பாங்க. இந்த பக்கம் லாஸ்ட் நுனியை அந்த ஒரு ரோப்பு தெரியுதுல்ல உங்களுக்கு, இந்த லாஸ்ட்டில் இப்போ போகுது பாருங்க ரோப்பு. வேற வெயிட் எல்லாம் போகுது. அதில் இரும்பு குண்டுலாம் கட்டியிருப்பாங்க வலை முங்குறதுக்கு. அந்த பலூன் மாதிரி ஒன்று தெரியுதுல்ல, அது வந்து ஃப்ளோட்டும்பாங்க. அது வந்து வலையை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு கோணி மாதிரி ஒரு சாக்கு மாதிரி தூக்கி பிடிக்கும். அப்புறம் தான் மீன் உள்ள போகும். மேல் உள்ளது கீழே உள்ள வெயிட் எல்லாம் கீழே போயிடும். மேலே வந்து பலூன் வந்து மேலே நிற்கும். போய்கிட்டு இருக்கு. வலை போட்டுட்டு இருக்கோம். வலை கம்ப்ளீட்டாக போயிட்டு இப்போ வந்து ரோப்பு போகுது. மொத்தம் 4 ரோப்பு இருக்கும். அதில் 4 விதமான ரோப்பு இருக்கும். ரோப்பு போகுது. ரோப்பு போய் முடிஞ்ச விட்டு அடுத்து வந்து வெயிட் போகும். இந்த போது பாருங்க ரோப்பு போயிட்டு இந்த இழுக்கிறதா அதான் வெயிட். அந்த பக்கம் 150 கிலோ, இந்த பக்கம் 150 கிலோ இருக்கும். இப்போ கொஞ்சம் வலையெல்லாம் செட்டிங் ஆகுதுக்காண்டி கொஞ்சம் போட்டு முன்னாடி போகும். போட்டு முன்னாடி போனதுக்கப்புறம் வலையெல்லாம் செட்டிங் ஆனதுக்கப்புறம் இந்த இரும்பு ரோப்பு விடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 100 மீட்டர், அந்த பக்கம் 100 மீட்டர், ஒரு ஆழத்தை பொறுத்து விடுவாங்க. இப்போ நாங்கள் ரொம்ப தூரம் போகலை, கம்மியான தூரம் போயிருக்கிறதுனால அதுக்கு தக்கன ரோப் விடுவாங்க. அந்த வெயிட்டை விடுறாங்க. வெயிட்டை விட்டுட்டு இந்த ரோப்பை விட ஆரம்பிக்காங்க. இந்த ரோப்பில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருப்பாங்க. 50 மீட்டருக்கு ஒரு சின்ன ரோப் மாதிரி உள்ள கொடுத்து ஒரு மார்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பக்கம் 100 மீட்டர், இந்த பக்கம் 100 மீட்டர், கரெக்டாக அந்த 2 பேர் நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் எத்தனை மீட்டர் போய்கிட்டு இருக்குங்க. ரோப் பண்ணியிருப்பாங்க. விடுறாங்கல்ல, போய்கிட்டு இருக்கு, ஸ்பீடாக போகும். கரெக்டாக 100 மீட்டர் பக்கம் வரும்போது வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடுவாங்க. ஸ்லோ பண்ணுறாங்களா, அவர் கையில் வச்சிருக்க சக்கரம் வந்து பிரேக். இந்த இதுதான் மார்க். இது வந்து மார்க். அந்த பக்கம் அதே மாதிரி இருக்கும். 2 பக்கம் கரெக்டாக ஈக்குவலாக வைக்கணும். கொஞ்சமாக முன்ன பண்ண வச்சிருந்தாலும் இதாகாது. இந்த பிரேக் அவர் டைட் பண்ணது வந்து பிரேக் நல்லா டைட் பண்ணிட்டாரு. இந்த ஃபிஷிங் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இழுப்பாங்க. அப்புறம் லாஸ்ட்ல போகும். இப்போ நம்ம வந்து இழுத்து முடிச்சாச்சு, ரிட்டர்ன் வலைய எடுக்கிறோம். முதல்ல வந்து அந்த ரோப்பை ஃபுல்லாக எடுத்தாச்சு. அப்புறம் அந்த வெயிட் வருது. வெயிட்டு போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் விட்டாங்களா போர்டு, அந்த போர்டு வருது. மெல்ல தான் எடுக்க முடியும். ஏன்னா வெயிட் உள்ளது. ஒரு பக்கம் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் வந்துகிட்டு இருக்குது. உள்ள இருந்து வரும் பாருங்க. இப்போ வந்துருச்சு. அதை தூக்கி அப்படியே சைடில் வச்சிருவாங்க. சைடில் வச்சுட்டு மித்த உள்ள அந்த ஏற்கனவே கொடுத்த 4 ரோப்பையும் கைட்டு இப்போ இழுக்க ஆரம்பிப்பாங்க. விடையில ஸ்பீடா போயிடும். ஆனா ரிட்டர்ன் வாங்கையில வந்து நம்ம கைட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கைட்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் அந்த வீஞ்சில கொஞ்சம் கொடுப்பாங்க. ரோப்பை கொடுத்து இருப்பாங்க. இந்த போர்டை கொஞ்சம் பத்திரமா முதல்ல வைக்கிறேன். வெயிட் ஆனது இல்லையா, 2 வச்சுட்டேன். பத்திரமா வச்சுட்டு அப்புறம் மீதி உள்ளதை வந்து கைட்டு தான் இழுக்கணும். அந்த இழுக்கிறாங்க இல்லையா, கைட்டு இழுப்பாங்க. கைட்டு இழுக்கிறாரு. ரோப்பை இழுத்து ஃபுல்லாக இழுக்கணும் கம்ப்ளீட்டாக. நம்ம மெக்கானிக் இருக்கிறதுனால அதை பற்றி ரொம்ப தெரியாது. நம்ம அப்படியே ஒரு இதில் பேசுறது தான். நான் வீடியோ எடுத்துட்டு பார்க்குறேன் பாருங்க. இப்போ அதை ஒரு 2 ரோப்பை இதில் கொடுத்துட்டாங்க. வீஞ்சில் கொடுத்து டைட் பண்ணுவாங்க. டைட் பண்ணி வருதா, அப்படியே ரோப்பு இது பண்ணி வரும்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எம்டி தானே, ஃப்ரீயாக போயிடும். ரிட்டர்ன் வரும்போது மீன் இருக்கிறதுனால லோட் இருக்கும். இழுக்கிறாங்க பாருங்க. நாங்கள் வெறும் ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் இது பண்ணல. அந்த ஃப்ளோட்டெல்லாம் மேலே மிதக்கு பார்த்தீங்களா, அந்த செட்டப்லேயே வரும். அப்படியே வருது. கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. வலை பாதி வந்தாச்சு. இன்னும் ரோப்பெல்லாம் வந்தாச்சு. இனிமேல் வலை தான் வரணும். வலை வரும் பாருங்க. வலையை எடுக்கிறாங்க, கைட்டு இழுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அந்த சின்ன இரும்பு குண்டு மாதிரி தெரியுது. அதில் கீழே உள்ளது
இந்த ஃப்ளோட் மட்டும்தான் வலையில மேல் பகுதி இழுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் இல்லாம இந்த வேலையை யாருமே பண்ண முடியாது. நல்லா ரொம்ப ஹார்டான ஒர்க்கு. இப்போ காத்து கடல் எதுவும் இல்லாதனால ஈஸியா இழுக்க முடியுது. இதே கடல்லாம் ரொம்ப ரஃபா இருந்தா இப்படி நின்று இழுக்க ரொம்ப கஷ்டம். நம்ம மீன் ஈஸியா வாங்கிட்டு வந்துடுறோம், ஈஸியா இது பண்றோம். ஆனா ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு இவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க பாருங்க. இழுக்கிறாங்க, இன்னும் வரணும். அது கிட்டத்தட்ட எத்தனையோ மீட்டர் நீளம் உண்டு. இழுக்கிறாங்க, கைட்டு தான் இழுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து போட்டு கொண்டு வரணும். இழுத்து கொண்டு வராங்க, அப்படியே இழுக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்குது, கிட்ட வந்துருச்சு. இதுல ஒரு பாட்டு இருக்கும். சின்ன சின்ன வலையில 2-3 இது உண்டு, சிறுசு பெருசுன்னு. இப்பதான் கிட்ட அந்த அது இது முடிவு பகுதி கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்துகிட்டே இருக்குது பாருங்க. ஃபாஸ்டா இழுக்கிறாங்க. இனிமே கொஞ்சம் இழுக்கிறதுக்கு ரோப் எல்லாம் போயிட்டு வெறும் வலை இருக்கிறதுனால ஈஸியா இழுக்க முடியும். அதனால எல்லாரும் ஃபாஸ்டா இழுக்கிறாங்க. வந்துகிட்டே இருக்குது, வருது பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா இழுக்கிறாங்க. 8 பேர் சேர்ந்து. வேற நண்டு வேற வந்திருந்தது இடையில, நம்ம சிலுவை நண்டு. அதுல பாத்தீங்கன்னா சிலுவை போட்டிருக்கும் நண்டு மேல படம். வருது இந்த கிட்ட வந்துட்டு. இதான் நானு. இங்க பாருங்க, பறவைகளை பாருங்க. மீன் வலையில அதிகமா வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். பறவைகள் அந்த சின்ன சின்ன மீன்களை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு பறவைகள் பாருங்க இழுக்கிறாங்க. இந்த லாஸ்ட் எண்டு வந்தாச்சு. தட்டி உள்ள தூக்கி இழுத்து போடுறாங்க. உள்ள இழுத்து போட்டு இப்ப பாக்கணும் எவ்வளவு மீன் வந்திருக்கு என்ன ஏதுன்னு. இது கர்நாடகால அந்த லாஸ்ட் ஒரு துதியை கட்டியிருப்பாங்க, அதை அவுக்குறாங்க. கொஞ்சம் வீடியோ அப்படிதான் இருக்கும், எதுவும் இது பண்ணிக்கிடாதீங்க பாருங்க. லாஸ்ட் இந்த அவுக்குறாரு, அவுத்துட்டு இப்ப தட்டுவாரு, எவ்வளவு மீன் வந்திருக்குன்னு பாருங்க. கரெக்டான ரொம்ப பிஷிங் பண்ணல, ஒரு அரை மணி நேரம் பண்ணியிருந்தோம், அவ்வளவுதான். இது 3 மணி நேரம் பண்ணியிருந்தா நிறைய மீன் வந்திருக்கும். இப்ப எவ்வளவு மீன் வந்திருக்குன்னு தெரியல, பாக்கலாம் பாருங்க. வந்திருக்குங்க, மீன் நிறைய இருக்குது. அஞ்சால பாருங்க, நெய் மீன் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. கர்நாடகாவில் அஞ்சாலுமாங்க. 2 மீன் வந்திருக்குது. ரொம்ப ஹாப்பி, அவங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. மீன் பாருங்க, ஏகப்பட்ட மீன் வந்திருக்கு. பரவாயில்ல, அரை மணி நேரத்துக்குள்ள மீன் வருதுன்னா பாருங்க. இதுதான் நெய் மீன், அஞ்சால். இப்ப நம்ம கம்ப்ளைண்ட்டும் சால்வ் ஆயிடுச்சு, ஹீட் கம்ப்ளைண்ட்டும் சால்வ் ஆயிடுச்சு. நம்மளும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. அடுத்து கரைக்கு போக வேண்டியதான். அயில மீன், அப்புறம் அஞ்சால், அப்புறம் நம்ம அந்த போண்டாஸ் கனவா மீன் எல்லாமே வந்திருக்குது.